ஜப்பான் மற்றும் இந்தியா இணைந்து மேற்கொள்ளும் சந்திரயான் 5 திட்டத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி. மனிதர்கள் இல்லாமல் ரோபோக்கள் நிலவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தகவல். கல்வி, நிதி போன்றவற்றில் மாநில அரசுகளின் உரிமைகள் சமீப காலமாக பாதிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை. இதுபோன்ற பாதிப்புகளில் இருந்து மாநில உரிமைகளை நீதிமன்றங்கள் பாதுகாப்பதாகவும் பேச்சு. தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தியை ஊக்குவிக்க விவசாய திட்டங்களுக்கு 45,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நீர் ஆதாரத்தை அதிகரிக்க 1,168 கோடி ரூபாய் மதிப்பில் நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. பயிர் சாகுபடிக்கான வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் விதமாக 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என அறிவிப்பு. வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சிக்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 1 லட்சம் ரூபாயில் இருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்வு. இயற்கை மரணத்திற்கான நிதி உதவி 20,000 ரூபாயில் இருந்து 30,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. மதுரை மல்லிக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் 3,000 ஏக்கரில் மல்லிகை செடி வளர்க்க ஊக்குவிக்கப்படும். ரோஜா மலர் சாகுபடியை ஊக்குவிக்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. வெங்காய சேமிப்பு கூடங்கள் அமைக்க 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. டெல்டா அல்லாத மாவட்டங்களில் பயிர் சாகுபடியை அதிகரிக்க 102 கோடியில் சிறப்பு திட்டம். வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் EPS விமர்சனம். திமுக ஆட்சியில் சாகுபடி பரப்பு குறைந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. திமுக அரசின் வேளாண் பட்ஜெட் வெறும் காகித குவியலே தவிர அதில் வேறொன்றும் இல்லை. வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் பேச்சளவிலேயே போய்விட்டதாக அண்ணாமலை விமர்சனம். தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் சரிவு. 1 சவரன் ஆபரண தங்கம் 65,760 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செர்பியாவின் தலைநகர் பெல்கிரேடில் அரசுக்கு எதிராக லட்சக்கணக்கானோர் வீதிகளில் திரண்டு போராட்டம். கடந்த ஆண்டு ரயில் நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 15 பேர் பலியானதற்கு அரசின் ஊழலே காரணம் என குற்றச்சாட்டு. மகளிர் பிரீமியர் லீக் இறுதிப் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி. டெல்லி அணியை 8 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. புதுச்சேரியில் IPL டிக்கெட் மோசடியால் 2 லட்சத்திற்கு மேல் பணத்தை இழந்த ரசிகர்கள். போலியான லிங்கை யாரும் தொட வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. $7,783 அங்கன்வாடி பணியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி. தேர்வு செய்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் இல்லை என்கிற போது அதை பற்றி தவறான தகவல்களை பரப்புவது அரசியல் நோக்கத்திற்கான தந்திரம் மட்டுமே. ஒரு மொழியை திணிப்பதும் ஒரு மொழியை கண்மூடித்தனமாக எதிர்ப்பதும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு உகந்தவை அல்ல என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேச்சு. தமிழ் படங்கள் ஹிந்தியில் டப் செய்யப்படுவது குறித்து பவன் கல்யாண் தெரிவித்த கருத்துக்கு திமுக MP கனிமொழி பதிலடி. தொழில்நுட்பத்தின் மூலம் வேதங்களை கடந்து படங்களை பார்க்க முடிவதாக விளக்கம். தமிழ் இனிமையான மொழி, அது பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்து என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு.
அதே நேரத்தில் அனைத்து மொழிகளையும் மேம்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி விரும்புவதாகவும் கருத்து. ரயில்வே துணை லோகோ பைலட் பணிக்கான தேர்வுக்கு விண்ணப்பித்த தமிழக தேர்வர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சுமார் 80% பேருக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் மரம் வெட்டும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பலி. கார்பெண்டர் வேலைக்கு அழைத்து மரம் வெட்டும் பணியில் ஈடுபடுத்தியதாக தனியார் நிறுவனம் மீது குற்றச்சாட்டு. போலீசார் புகாரை வாங்க மறுப்பதாக கூறி தொழிலாளர்களின் உறவினர்கள் தனியார் நிறுவனத்தை சூறையாடியதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பாலம் கட்டும் பணியின் போது வெடி வைத்ததால் இடிந்து தரைமட்டமான கோவில். சீரமைத்து தர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. கொடைக்கானல் அடுத்த பெரியூரில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை 10 கிலோமீட்டர் தூரம் டோலி கட்டி தூக்கிச் சென்ற உறவினர்கள். சாலை வசதி இல்லாததால் தொடரும் அவலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க பொதுமக்கள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் குவார்ட்டர் ஒன்று 200 ரூபாய்க்கு பதில் 240 ரூபாய்க்கு விற்பனை. வீடியோ எடுப்பதை அறிந்து விற்பனையாளர் மின் இணைப்பை துண்டித்த காட்சிகள் இணையத்தில் வைரல். இது எப்படி 200 இதுல போட்டிருக்கு? 240 தர்றேன். 240 போடுங்க. இதுல 200 போட்டிருக்கு. 240ங்க. 240 ரூபா போடுங்க, நான் தர்றேன் அந்த பில்லை. சரி. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே டாஸ்மாகில் பீருக்கு கூடுதலாக 10 ரூபாய் கேட்டதாக குற்றச்சாட்டு. கூடுதல் பணம் தர மறுத்து வாடிக்கையாளர் வாக்குவாதம். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் கால்வாயில் படகு கவிழ்ந்த விபத்து. நீரில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்த சோகம். 13 பேர் மீட்கப்பட்டதாக தகவல். உட்கட்சி விவகாரத்தில் இபிஎஸ் செங்கோட்டையன் இடையே உரசல் அதிகரிப்பு. பேரவையில் 2வது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் சபாநாயகர் அறையில் காத்திருந்த செங்கோட்டையன். தன்னை சந்திக்காமல் ஏன் தவிர்க்கிறார் என்று செங்கோட்டையனிடம்தான் கேட்க வேண்டும் என இபிஎஸ் பேட்டி. தாம் என்றைக்கும் யாரையும் எதிர்பார்ப்பவன் அல்ல என்றும் திட்டவட்டம். எந்த பாதை சரியாக இருக்குமோ அந்த பாதையில் சென்று கொண்டிருப்பதாக செங்கோட்டையன் பேச்சு. சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்ந்துவிட மாட்டேன் என்றும் உறுதி. தேர்தல் நெருங்குவதால் அளந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் கருத்து. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 1095 பேர் சாதிய வன்கொடுமைகளால் பாதிப்பு. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் வெளியான அதிர்ச்சி தகவல். காஞ்சிபுரத்தில் வெடிகுண்டு வீசி ரவுடி வசூல் ராஜா கொல்லப்பட்ட வழக்கில் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் உட்பட 10 பேர் கைது. போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றபோது சிலருக்கு எலும்பு முறிவு. யூடியூப் பார்த்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்ததாக பரபரப்பு வாக்குமூலம். தாவேக்கு தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குவதில் தவறில்லை. தேவைப்பட்டால் பாதுகாப்பு வழங்கலாம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. உச்சநீதிமன்றம் அல்ல, எங்கு சென்றாலும் சீமானுக்கு எதிராக தன்னுடைய போராட்டம் தொடரும். நடிகை விஜயலட்சுமி மீண்டும் வீடியோ வெளியிட்டு ஆதங்கம். கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் ஏன் என்னைய 14 வருஷமா சீமானும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி சாகர லெவல் வரைக்கும் என்னைய தள்ளுறாங்க அப்படின்றதுக்கு சீமான் அங்கே பதில் சொல்லியே ஆகணும். ஓகே. திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் நடந்த ஸ்டண்ட் நிகழ்ச்சியில் சீறி பாய்ந்த வாகனங்கள். கார் பைக்குகளின் சாகசத்தைக் கண்டு மாணவ மாணவிகள் உற்சாகம்.
திருவள்ளூர் மாவட்டம் பன்னூரில் எலக்ட்ரானிக் தொழிற்சாலையின் உற்பத்தியை துவக்கி வைத்தார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். பிள்ளைப்பாக்கம், மணலூர் ஆகிய 2 இடங்களில் 1112 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எலக்ட்ரானிக் தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தராமல் ஏமாற்றுபவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசம். சைபர் குற்றவாளிகள் அப்பாவி மக்களின் பணத்தை சுரண்ட அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர். பிரைம் லெண்ட், கேண்டி கேஷ் போன்ற கடன் செயலிகளின் மோசடிகள் குறித்து தமிழ்நாடு சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு எச்சரிக்கை. சென்னை ECRல் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் கொலம்பஸ் ராட்டினத்தின் பாகம் திடீரென உடைந்து விழுந்ததால் அதிர்ச்சி. ராட்டினத்தில் விளையாடிய கல்லூரி மாணவி படுகாயம். சென்னை வளசரவாக்கத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண் மருத்துவருக்கு கத்திக்குத்து. ஆன்லைனில் ஆர்டர் செய்த மருந்தை விற்பனை செய்வது போல் நாடகமாடி கொள்ளை முயற்சி. கடலூர் அருகே மின்கம்பத்தில் ஏறி பணியாற்றிய ஒப்பந்த ஊழியர் மின்கம்பத்துடன் சாய்ந்து விழுந்ததில் உயிரிழப்பு. பலியானவரின் குடும்பத்திற்கு நிவாரணம் கேட்டு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அரசு மருத்துவமனை கட்டுமான பணியின் போது திடீர் மண் சரிவு. இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளி உயிருடன் மீட்பு. விழுப்புரம் அருகே அகரம் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவரை அடித்த உடற்கல்வி ஆசிரியர் சஸ்பெண்ட். தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்து கல்வி அதிகாரி நடவடிக்கை. கோவை மாவட்டம் சூலூரில் இருசக்கர வாகனம் மின்கம்பத்தில் மோதி பயங்கர விபத்து. பைக் தீப்பற்றி எரிந்ததில் வடமாநில இளைஞர் உடல் கருகி படுகாயம். ரூபாயில் வரும் ரூ என்பது தமிழ் எழுத்து இல்லாத போது அதை தமிழ் எழுத்து என்று கூறுவதா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. சென்னை மாநகராட்சியில் கடை பலகைகளில் தமிழில் பெயர்கள் இருக்க வேண்டும் என கூறும் மேயர் பிரியா தமிழில் தடுமாற்றம் இல்லாமல் பேச முடியுமா என்றும் கேள்வி. பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில் நிதியில் இருந்து உதகையில் ரிசார்ட் கட்டுவதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஆணை வாபஸ். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் 200 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கண்ணீர் கோரிக்கை. ஓசூர் அருகே 30 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு கட்டிக் கொடுத்த தொகுப்பு வீடுகள் சேதம். இடிந்துவிடும் என்ற அச்சத்தில் அங்கன்வாடி மையத்தில் இரவை கழித்த குடியிருப்பு வாசிகள். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் மனைவியை கொலை செய்த கட்டட தொழிலாளி நீதிமன்றத்தில் சரண். கள்ளக்காதலை கைவிட மறுத்ததால் மனைவியின் கழுத்தை துப்பட்டாவால் நெரித்து கொலை செய்ததாக வாக்குமூலம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இருசக்கர வாகனம் வாங்கியதற்கான தவணை தொகை கட்ட தாமதம். வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தனியார் நிதி நிறுவன ஊழியரின் நண்பருக்கு கத்திக்குத்து. சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் விசாரணை. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவி பலி. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சென்னையில் IPL போட்டிகள் நடைபெறும் நாட்களில் இரவு 1 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயங்கும். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றம். முக்கிய நிகழ்வான ஆழி தேரோட்ட விழா ஏப்ரல் 7ஆம் தேதி நடக்கிறது.
பீகாரில் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து ஹோலியை கொண்டாடிய தேஜ் பிரதாப் யாதவ் தனது பாடலுக்கு நடனமாடாவிட்டால் சஸ்பெண்ட் செய்து விடுவதாக காவல் அதிகாரியை மிரட்டியதாக குற்றச்சாட்டு. ठीक है, बुरा मत मानो, होली है, आज नहीं थुक्का लगाओगे तो सस्पेंड कर दिए जाओगे, बुरा मत मानो, होली है, बाबा हरि हर नाम. ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே 20 நாட்களில் 150க்கும் மேற்பட்ட பசுக்கள் திருட்டு. திருடப்பட்ட பசுக்களின் மொத்த மதிப்பு 1 கோடி ரூபாய் இருக்கலாம் என தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.